இப்போல்லாம் ரொம்ப கலகலப்பாக நம்ம ஆட்களை பார்க்கிற போது பாருங்க, என்ன மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்குறாங்க. அடி மக்கள் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கிற போது ஒரு கலகலப்பு, உற்சாகம். சில நேரங்களில் என்னுடைய முதுமையில் போய் பார்க்குற போது, வீதிகளுக்கு போகிற போது பார்த்தா இந்த பையங்க ஒரு 30 வயசு 25 வயசுக்கு மேலே இருக்கிற பையங்க இருக்கானே, பறக்கிறாங்க. வண்டியில் ஒரு சத்தம் கொடுக்குறது, அவன் பறக்கிற வேகத்தை பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அடிவயெல்லாம் கலங்குது. ஆனால் இந்த வேகமாக போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதில் பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் கல்யாணம் ஆள் நினச்சிங்க, கல்யாணம் ஆகாத ஆள். ஆகாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, விதமான ஆட்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக வேண்டாம்னு இருப்பாங்க. ஆனால் இவன் திருமணம் தேவையில்லையா? அவசியமே இல்லை. இந்த நச்சு பிச்சு வேலையை பார்த்துக்கிட்டா இருப்பேன். அது ஒருத்தைய கட்டுவானே, அப்புறம் அவளை கொஞ்சுவானே, கொஞ்ச நாளில் அப்புறம் கெஞ்சுவானே, அந்தம்மா மிஞ்சுவானே. இதெல்லாம் தேவையா நமக்கு? வேண்டாத வேலை. அதனால கல்யாணமே வேண்டாம்ன்றான். அதே வண்டி தான் திருமணம் ஆன ஆள் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. பின்னாடி கடைசியில் அவர் வீட்டம்மா உட்காந்துருக்கு, நடுவில் ஒரு புள்ள இருக்கு, அவருக்கு முன்னாடி ஒரு புள்ள இருக்கு. ஒரு சத்தம் கிடையாது. அவர் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற மாதிரி போகிறாரு. படு அமைதியாக போகிறாரு. அந்த அம்மா என்னமோ என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த அம்மா போகிற மாதிரி தெரியுது. அதனால் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு எனக்கு. என்னடா இப்போ இப்படி வித்தியாசமாக போச்சா நாடு? நம்ம காலம் மாதிரி இல்லாமல் இந்த காலம் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சோ, அது என்னன்னாவது பார்க்கணுமே அப்படின்றதுக்காக ஒருவேளை இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிற ஆளுங்க, ரொம்ப அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஆளு யார்? திருமணம் ஆகாதவர்களா, திருமணம் ஆனவர்களா? அதில் யார் ஆகாதவங்கன்னு பேசாகன்றீங்க? இந்த பக்கம் இருக்காக பாருங்க, ஆண்கள் போகிறான், கைதிகள். அவ யாரு? கைதிகள். அதுக்காக இவங்க திருமணம் ஆகாதவங்க இல்லை, ஆனவங்க தான். தம்பி சிவகுமார் அவர் திருமணம் ஆன பிற்பாடு நினைக்கிறார், தப்பு பண்ணிட்டோமே, ஊரெல்லாம் கூடி கெடுத்து விட்டாங்க நம்மளை, அன்னைக்கு தெரியாமல் போச்சே, முன்கூட்டியே இது தெரிஞ்சிருந்தா நம்ம நிலைமை இப்படி ஆயிருக்குமா? அதனால் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு திருமணம் ஆகாத ஆளுக தான் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ராஜகுமார். அவர் வீட்டம்மா பேரை சொன்னாலே போதும், வாயை பொத்துக்கிடுவார். ஏன்யா அப்படின்னு? வார்த்தை பிறக்கப்படாதியா? ஏன்னா அந்த அம்மாடி சொல்லுவான், வாயை திறக்காதீங்கன்னுமா. இல்லை, அவர் இந்த கடைசியாக இருக்காருங்க ராஜா, அவர் கதையும் அதுதான். திருமணம் ஆகாத ஆளு இருக்காங்களே, சத்தியவான்கள், உத்தமைங்க, பூர்வத்தில் புண்ணியம் பண்ண ஆளுங்க, அவங்க என்னெல்லாம் நமக்கு இல்லையா? இந்த 3 பேர், இந்த பக்கத்தில் 3 பேர் இருக்காங்க பாருங்க. திருமணம் ஆன பிற்பாடு தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏன்? தங்களுக்குன்னு ஒரு அடிமை இருக்கா இல்லையா? இல்லைங்க, ஏங்க இங்கே வாங்க. என்னம்மா ஒரு மாதிரி இருக்கு? அவருக்கு உடனே தெரியும் ஒரு மாதிரினா என்னென்னு தெரியும். சாப்பாடு தானே, நான் ஆக்குறேன், எல்லாத்தையும் வாங்கி தர்றேன். உடனே அந்த அம்மா, ஆக்கெல்லாம் வேண்டாம், நாக்கு செத்து போச்சு,
அப்படி இருக்கிற ஆளே எப்படி இருக்கும்? அதனால் திருமணம் ஆனவங்க தான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மாதம் ஒரு சேலை சம்பளம் வருது, சேலையும் வருது. இவர் கூடயே போகிறாரு. அவரே கேட்குறாரு, ஏம்மா போன மாதம் தானேண்ணே? அது போன மாதம், எங்களுக்கு தெரியாமையா இருக்கு? அது போன மாதம். இந்த பக்கத்தில் இருக்காக பாருங்க, ரேவதி அம்மா. அவங்களோட துணையாக பேசுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கா இருப்பாங்க கவிதா ஜவஹர். அவங்க வீட்டுக்காரரு இவங்க வீட்டை விட்டு வெளியேறின உடனே இப்படி கும்பிட்டு மணிக்கு நிற்கிறார். ஏன் தம்பி இவ்வளவு பணிவாக கூப்பிடுறீங்கன்னு? ஒரு சுதந்திரத்தை நோக்கி இருக்கேன் யார் அந்த அம்மா. கடைசியில் பாருங்க நம்ம பாரதி பாஸ்கர். இந்த 3 பேரும் திருமணம் ஆனவங்கதாயா மகிழ்ச்சியாக இருக்காங்க. நானும் திருமணம் ஆனவன் தான். ஏன்னா நீங்கள் கேட்கலாம்ல, இந்த கிறுக்கன் எதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்குறான் அப்படின்னு. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆளுகளை பார்த்த பிற்பாடு, இந்த இளைஞர்களை பார்த்த பிற்பாடு, அது திருமணம் ஆகாத இளைஞர்களை பார்த்த பிற்பாடு எனக்குள்ள வந்த சந்தேகம் இது. ஒருவேளை நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த அரங்கத்தை கூட்டியிருக்கிறேன். இனி நான் நீட்டிக்காம உள்ளபடியே இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், திருமணம் ஆகாதவர்களே என்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய தம்பி சிவகுமார் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். இவ்வளவு ஆரவாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அரங்கம் நாங்கள் வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே நிரம்பிவிட்டது என்று தகவல் சொன்னார்கள். நான்லாம் வரப்போ இந்த மண்டபத்திற்குன்னு இருக்கிற அந்த செக்யூரிட்டி இருக்கிறாரே, நிறைய பேர் உள்ள ஃபுல்லாகிடுச்சு, போகாதீங்க போகாதீங்கன்னே தடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் உள்ள வந்த என்னையும் ஃபுல்லாகிடுச்சு, போகாதீங்க சார்னு. நான் சொன்னேன், நான் பேச்சாளருங்க அப்படின்னா. இப்படி சொல்லியே 8 பேர் உள்ள போயிட்டான், போகாதீங்கன்னு. பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப வாட்டமாக ஆயிட்டார். உடனே நீங்க ஏங்க வாட்டமாயிட்டீங்க? உனக்காவது பேச்சாளன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, என்கிட்ட 4 பேர் நான் தான் நடுவர்னு சொல்லிட்டே உள்ள போயிட்டேன். நம் நடுவர் அவர்களே, யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது கேள்வி. யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? யாருக்கு கவலைகளோ பிரச்சனைகளோ சிக்கல்களோ சங்கடங்களோ இல்லையோ அவங்க தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். சத்தியமான வார்த்தையா. திருமணம் ஆனவர்களுக்கு நிரந்தரமாக 3 சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. வரவில் இருக்கக்கூடிய சிக்கல், உறவில் இருக்கக்கூடிய சிக்கல், இந்த இரண்டாலும் ஏற்படக்கூடிய மனச்சிக்கல் திருமணம் ஆனவர்களுக்கு தான் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. இந்த 3இல் ஒன்று கூட இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள். எனவே அவர்கள்தான் அதிக மகிழ்ச்சியோடு நிரந்தரமாக இருக்கிறார்கள். ஒண்ணுமில்லை, இப்ப மே மாசம் மூஞ்சி பள்ளிக்கூடம் திறக்க போது, திருமணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூட செலவு, அட்மிஷனு, டொனேஷனு, ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, பஸ் செலவு, மருத்துவ செலவு, அது தவிர வருஷம் முழுக்க வந்து போற பண்டிகைகள், அது தவிர அப்பப்போ வந்துட்டு போற உறவுக்காரம் பண்ற பிரச்சனை, இது தவிர ஆயுசு முழுக்க கூடவே ஒன்று இருந்துகிட்டு துப்புக்கட்ட மனுஷனோட நான் குப்பை கொட்ட வேண்டியிருக்குதேன்னு அப்பப்ப சொல்ற அருள்வாக்கு. அது எப்படி எல்லாரும் வீட்டிலும் இதே மாதிரியே சொல்றாங்க? இத்தனையை சமாளிக்க வேண்டிய சிக்கல் திருமணம் ஆனவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இதில் ஒன்று கூட இல்லாத திருமணம் ஆகாதவர்கள் தான் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கிறார். சார், கல்யாணம் ஆன பிறகு ஒருத்த சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா 2 காரணம் தான். ஒன்று, வந்து வாச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்ல ஊருக்கு போன அந்த அம்மா திரும்ப வராம இருக்கணும்.
நடுவர் அவர்களே, நான் கூட திருமணமான புதுசுல ஒரு 5 நாள் லீவ் போட்டு ரிலாக்ஸ்டா வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு வீட்டில் உட்காந்த நடுவர் அவர்களே, எங்க மேனேஜர்கிட்ட போய், சார் ஒரு 5 நாள் லீவ் ஒன்று சார் அப்படின்னு. நீங்க என்ன, நான்லாம் 10 வருஷமா வேலை செய்யறேன், தொடர்ந்த மாதிரி 2 நாள் கூட லீவ் போட்டதில்ல தெரியுமா அப்படின்னாரு. இல்லை சார், முக்கியமா மேரேஜ் ஒன்று போனோம் சார் அப்படின்னு கதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்தேன். அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. 11 மணிக்கு அவங்ககிட்ட ஃபோன் வருது, வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க, ஒட்டடையெல்லாம் அடிச்சிருங்க. 12 மணிக்கு இன்னொரு ஃபோன் வருது, வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க, கிச்சனில் குழா ஒழுகுது, மர கழண்டுருக்குன்னு நினைக்கிறேன், அது என்னவோ மர கழண்டதெல்லாம் எனக்கு தான் வந்து மாட்டுது. நான் பார்த்தேன், இது என்னடா கொடுமையாக இருக்குது, லீவ் போட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு பார்த்தா இந்த பாடாக இருக்குதுன்னு லீவை கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். உள்ள நுழைஞ்ச உடனே எங்க ஒரு மேனேஜர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சிவகுமார் சார் 10 வருஷத்துல கூட ஒரு நாள் கூட லீவு போடாம நான் ஏன் வரேன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே. இந்த சிக்கல்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதுவுமே கிடையாது நடுவர் அவர்களே. அதனால்தான் சொல்லுகின்றேன், திருமணத்துக்கு முந்தி பெண்கள் பாருங்க தங்களை கல்வி தகுதிகள் அதிகப்படுத்திக் கொள்வாங்க, திருமணமே வேணாம் அப்படின்னு. அதுவும் கலைத்துறைகள்ல பரதநாட்டியம், அப்புறம் சங்கீத கருவிகள், வாத்தியங்கள் வாசிக்கிறது, இந்த மாதிரி பல துறைகளில் தங்களை கலைத்துறைகளில் வளர்த்துக் கொள்வதால் அவர்கள் கலகலப்பாக இருப்பார்கள். திருமணத்துக்கு பிறகு பாருங்க, தாங்கள் கற்றுக்கொண்ட கலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் கலை ஆர்வங்கள் எல்லாம் கலைந்து போகின்ற நிலை இருக்கிற பொழுது நடுவர் அவர்களே, பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க பாரமாக மாறிவிடும். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கை என்பது மத்தியானம் 12 மணி வெயில்ல மொட்டை மாடியில வச்ச ஐஸ் மாதிரி. திருமணம் ஆகாதவர்கள் வாழ்க்கைன்றது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஐஸ்கிரீம் மாதிரி. அது ஜில்லுன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அது கம்முன்னு இருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மனுஷன் என்ன துயரங்களை அனுபவிச்சிருக்காரு பார்த்தீங்களா? திருமணம் ஆன தன்னுடைய வாழ்க்கை என்ன பாடுபடுது அப்படின்றத சொல்லி இதை வச்சு அதை புரிஞ்சுக்கங்கன்றார். கடினம்தான். இதுக்கு பதில் சொன்னாலே பெரிய காரியம். வாங்க ரேவதி அம்மா, வாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு ரொம்ப அருமையா கொடுத்திருக்கீங்க. ஆனா எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சிவகுமார் அவர்கள் ஏதோ ஒரு பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். அவர் கதையை சொல்றாரா? அவர் கதையை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார். வீட்டுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் காலையில ஏதாவது லேசா ஒரு உரசல் வரலாம், சண்டை போடாம இருக்க முடியுமா? சண்டை வர்றது உண்மைதான், அதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா அப்படி இருந்தா கூட 2 பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டு சாயந்தரம் நினைச்சுக்கிட்டே வருவோம், சே காலையிலே சத்தம் போட்டோம், வீட்டுக்காரரை திட்டிட்டோம், சாயங்காலம் அவர் வரும்போது அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு காத்திருக்கணும்னு மனைவி காத்துக்கிட்டு இருப்பா. அவரு நினைப்பாரு காலையிலே திட்டிட்டு வந்துட்டோம், அவளுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோன்னு அவரு ஆசையோட வாங்கிட்டு வருவாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏற்கனவே இருந்த மகிழ்ச்சியை விட அந்த சண்டையிட்டு சமாதானம் ஆகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது, அது ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக மாறும் என்றால் அது திருமணமானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற மகிழ்ச்சிங்கிறத மறந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததுன்னா நாங்க பேசிக்கிறோம் வைங்க சகோதரிகள், இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்லாம் பேசுறது இல்ல, இன்னைக்கு சமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் நாங்களே பேசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு நாள் வாங்கம்மா வெளியே போய் சாப்பிடுவோன்னு வீட்டுக்காரரே வெளியே கூட்டு போயிடுறாரு. நடுவர் அவர்களே, பீச்சுக்கு போய் பாருங்களேன். இந்த அவர் சொன்னார்ல, நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவர்கள் சந்தோஷமா இருக்கோன்னு. ஆகாதவங்க பேர் சொல்லுவாங்க முரட்டு சிங்கிள்ஸ். அது முரட்டு சிங்கிள்ஸ் இல்ல, வரட்டு சிங்கிள்ஸ். என்ன வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும்? இவங்க போய் அங்க பீச்சில் உட்கார்ந்து இருக்கேல பாருங்க, உலகே மாயம் வாழ்வே மாயம்னு வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும். ஆனா திருமணம் ஆனவர்கள் அந்த பீச்சில் போய் உட்கார்ந்து இருக்கும் போது பாருங்களேன், 2 பேரும் கொஞ்சம் வெயில் இருந்துச்சுன்னா ஒரு கொடையை வச்சு அதுக்கு அடியில 2 உட்கார்ந்துக்கிட்டு, இல்ல ஒரு படகுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் பூ வாங்கி அவர் வச்சு விட, ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல அப்படித்தாமா இருந்துச்சு. இன்னைக்கு சூழல் அதானே. அவர் சொன்னார், பிரச்சனை என்னவா? வரவினால் சிக்கல், அப்புறம் உறவினால் சிக்கல், இது 2ஆலும் வர்ற மனச்சிக்கல்னார். என்னன்னு தெரியல, நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. என்ன பிரச்சனை? நடுவர் அவர்களே, வாழ்க்கைய டெக்னிக்கா மகிழ்ச்சியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவ கணவன் கஸ்டமர் கேர்ல வேலை பார்க்கறான் ஒரு கம்பெனில.
இந்த பொண்ணுக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிருச்சு, இந்த மனுஷனை என்ன காணும்னு போன் பண்ணிருக்கு. போனை எடுத்த உடனே அவன் வரும்போது பூ வாங்கி வர எண் 1 அழுத்தவும், ஸ்வீட்டோடு வர எண் 2 அழுத்தவும், தோசை மாவு வாங்கி வர எண் 3 அழுத்தவும். எப்படி இருக்கு? அவங்க டெக்னிக்கோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கைய மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள்னா, இவர் வந்துட்டு ஆகாதவங்களுக்கு தான் மகிழ்ச்சி, திருமணம் ஆகாதவர்களுக்கு தான் மகிழ்ச்சினா, நம்ம ஊர்ல தெருவுக்கு 3 கல்யாண மண்டபம் ஏன் இருக்கு? எல்லாம் ஏன் வச்சிருக்கிறோம்? வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான். நடுவர் அவர்களே, பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட தான் நாங்க இருக்கிறோம். எது செஞ்சாலும் கொஞ்சம் அம்மாட்ட கேட்கணும். அம்மா சொல்லுவாங்க இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி எங்களை வளர்க்குறாங்க. எனக்கு தோழி ஒரு பொண்ணு நீள ஜடை போட்டு பூ வச்சு அவ்வளவு இதா வருவா தினமும். கல்யாணத்துக்கு பிறகு பாக்குறேன், ஒரு நாள் திடீர்னு பாப் வெட்டிட்டு வருது அந்த பொண்ணு. நானும் பதறி போனேன், என்னடி உன் முடி என்னாச்சுன்னு. எனக்கு ரொம்ப நாளா பாப் கட் பண்ணிக்கணும்னு ஆசை. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், உனக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஹேர் கட் பண்ணணுமோ பண்ணிக்கலான்னு முழு சுதந்திரத்தை கொடுத்தது என்னுடைய திருமணம் தானே தவிர முன்னால இல்லைன்னு அவ சொல்றானா, சுதந்திரத்தோடு இருப்பது மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா? நடுவர் அவர்களே, தீபாவளி பொங்கல் போன்ற திருநாள்லாம் வருதுல்ல, அந்த திருநாட்கள் எல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட ஒரு விடுமுறை நாள், அவ்வளவுதான். ஆனா திருமணமானவர்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் தல தீபாவளி தல பொங்கல் எல்லாத்தையும் கொண்டாடி மாமனார் வீட்டுக்கு போனா அவர் பரிசோட வரவேற்கிறார். நல்ல பைக் வாங்கி பரிசளிக்கிறாரு மாமனார் மருமகனுக்கு. பரிசு வாங்கி கொடுத்தா ராஜ்குமார் வேண்டான்னு சொல்லுவாரா? அவர் வருத்தவே வாங்கி கொடுக்கலைன்றதாமா. இன்றைய சூழலில் கணவனும் மனைவியுமாக திருமணமானவர்கள் தான் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடியே தான் ஒற்றை ஆளு சம்பாதிச்சான், இப்ப 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. 2 பேர் சம்பாதிக்கிறது மட்டுமில்லை, அவர் முந்தி வந்துட்டா ஐயோ பிந்தி வருவாளே வேதனையோடு வருவாளேன்னு பாலை வாங்கி காப்பியை போட்டு பலகாரங்களான கூட செஞ்சு வச்சு காத்திருப்பாராம். அப்புறம் என்ன மகிழ்ச்சிக்கு குறைச்சலாவா இருக்கும்? அதுலேயே அவர் பாவம் ராஜகுமாரை போட்டு படாத பாடுபடுத்து. அவர் பாவம் ஏதோ நடந்து போச்சு நம்ம வாழ்க்கையில். இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி தண்ணி குடிக்க மாட்டார். நினைக்கும் போதே அவருக்கு தாகம் வந்துச்சு. ஒத்திகளா வாங்க. ரேவதி சுப்புலட்சுமி மேடம் பேசும்போது கணவன் மனைவி அந்த மெசேஜ் அனுப்புற ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. பூ வாங்குறதுக்கு 1 அழுத்தவும், தோசை மாவு வாங்குறதுக்கு எண் 2 அழுத்தவும். மொத்தத்தில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அழுத்துறது நீங்க, எப்பவுமே அழுந்தி போறது அமுங்கி போறது நாங்க. கல்யாணம் ஆகாதவன் ஹோட்டல்ல போய் எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறான். தோசை சாப்பிட்டா கூட விதவிதமா சாப்பிடுறான். நெய் தோசை சாப்பிடுறான், பொடி தோசை சாப்பிடுறான், மசால் தோசை சாப்பிடுறான். கல்யாணம் ஆனவனும் தோசை சாப்பிடுறான். தீஞ்சு போன தோசை, பிஞ்சு போன தோசை, காஞ்சி போன தோசை. ஐயா, எங்க வீட்டுல ஒரு நாள் ஐஸ் தோசைன்னு தந்தாங்க. எது எது? ஐஸ் தோசை. நான் அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்னன்னு பார்த்தா நேத்து சுட்ட தோசைய ஐஸ்ல வச்சுட்டு ஐஸ் தோசைன்னு தர்றாங்க. நடுவர் அவர்களே, அவங்க பேசும்போது என்னன்னா, ரோட்டோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், பீச்சில் உட்கார்ந்து இருக்கிறான், தனிமையில உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்றீங்களே. தனிமையில அவன் உட்கார்ந்து இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறான். நீங்க வீட்டுல மனைவியோட ஒரு 1/2 மணி நேரம் சந்தோஷமா உட்கார்ந்து பேசுங்க. சண்டை வரலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து நடந்தே எங்க ஊருக்கு போறேன். ஏன் சண்டை வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? ஐயோ, நடுவர் அவர்களே, கல்யாணம் ஆகாதவனுடைய சந்தோஷம்ங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. நம்ம உங்களால அது புரிஞ்சிக்க முடியாது. என்னன்னா, உச்சி வெயில் அடிக்கும். உச்சி வெயில் அடிக்கிற நேரத்துல வியர்த்து வலியும். இந்த நேரத்துல டீ கடையில போவான், மாப்பிள சூடா ஒரு டீ போடும்பா. கிறுக்கனா இருப்பானோ? நமக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குங்க. நமக்கு அது ஆச்சரியமா இருக்கு. என்ன இவன் இந்த நேரத்துல டீ சாப்பிடுறான்னு யோசிச்சு பார்த்தா ஒரு உண்மை தெரியும்.
வெளிய வெயில் அடிக்கும், சூடா இருக்கும், வேர்த்து வலியும். ஆனா அவன் மனசு குளிர்ச்சியா இருக்குது, அதனால அவன் டீ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறான். எங்க ஊர் பக்கம் எல்லாம் வழுக்கு மரம் ஏறுவான் பாருங்க, வழுக்கு மரம் ஏறுவான். ஏறும்போது அப்படியே வழுக்கு மரத்துல அப்படியே வழுக்கும், சர சர சரான்னு மேலே ஏறிடுவான். அப்படியே இறங்கும் போது சர்ன்னு இறங்கிடுவான். கல்யாணம் ஆனவனுக்கெல்லாம் அட்டாடா என்னவா அனுபவிக்கிறான்னு யோசிப்பான் பாருங்க. அதுதாங்க மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன். இணைந்து வாழ்றவங்க எல்லாம் இணைந்து வாழ்றவங்க அல்ல, இணைந்து விட்டோம் என்பதற்காக வாழ்றவர்கள் தான் அதிகம். இப்படி நான் சொல்லி நிறைவு பண்றேன். கல்யாணம் ஆனவனுடைய வாழ்க்கைங்கிறது சென்னை டிராபிக் நெருக்கடியில வண்டி ஓட்டுறது மாதிரி. ஆனா கல்யாணம் ஆகாதவனுடைய வாழ்க்கைங்கிறது ஈசிஆர் ரோட்ல 4-வேல அழகா சுகமா பயணம் பண்றது மாதிரி. வாழ்க்கையில் எந்த நெருக்கடியும் இல்லை, சந்தோஷமும் குதூகலமும் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேற ஒன்றும் இல்லைங்க, அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாரு. ஈசிஆர் வீதியில் எப்படி ஈஸியாக போய்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அந்த மனுஷன் கண்ணீர் தான் வடிக்கலை. அதில் அவர் படுற துயரத்தை சொல்றது மட்டும் இல்லாமல் நம்மளை வேற சாட்சிக்கு கூப்பிடுறாரு. துயரப்படாதவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு இவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். எப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க பாருங்க, பாவம். வாங்கம்மா கவிதா ஜவஹர் வாங்க. அவங்க மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோசை இந்த தோசை எந்த தோசையெல்லாம் சாப்பிடுவாங்களாம், கல்யாணத்துக்கு பின்னாடி தீஞ்ச தோசையா சாப்பிடுவாங்களாம். தீஞ்ச தோசை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பாங்கயா இது? அது ஐஸ் தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் கேட்குறேன், ஹோட்டலில் தோசை சாப்பிடும்போது விக்கி கிடுச்சுன்னு வைங்க, சர்வர் என்ன பண்ணுவார்? யோ ஒழுங்கா மெதுவா சாப்பிடியா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்கள் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் ஆயிரும். அதே இது வீட்டில் சாப்பிடும்போது விக்குச்சுன்னு வைங்க, தலையில தட்டி நெஞ்சில் தடவி கொடுத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு, ஏன் அப்படி பதறி பதறி சாப்பிட்ற, ரிலாக்ஸா சாப்பிடுன்னு நமக்குன்னு அன்பு காட்ட ஒரு உறவு இருக்கிறது இல்லையா? தோசை தீஞ்சு போனாலும் உறவு தீஞ்சு போகாமல் இருக்கிறது இல்லையா? அதுதாங்க மகிழ்ச்சி. நீங்களே சொல்லுங்கய்யா, திருமணம் ஆகாதவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? எனக்கு தெரியாதுமா. திருமணம் ஆகாதவங்க எல்லாரும் சந்தோஷமா இல்லைங்கய்யா. இருந்திருந்தா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண மாலையில நம்ம மோகன் சார் ஒரு கேள்வி கேட்பார், உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உடனே நம்மால் சொல்லுவான், அழகான, படித்த, வசதியான, வேலைக்கு போகிற, என்னை அன்பா பாத்துக்கிற மனைவி வேணும். இப்படித்தாம கேட்டு தொலைச்சான். ஆனா இன்னைக்கு என்ன கேக்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு இருந்தாலே போதும். எதுக்கு? ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னு எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்கயா. ராஜ்குமார் சாருக்கு இதெல்லாம் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. வழுக்கு மரத்துல ஏறுறவன், வழிக்கு போனவன், இதுல அவர் சொன்னதுல முக்காவாசி மனைவி பின்னாடியே போக வேண்டி இருக்கிறது. மனைவி நீங்க யார் பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு புரியல. கல்யாணம் பண்ண மனைவி பின்னாடி தானங்க போகணும். கல்யாணம் ஆகாதவன் கண்ட பெண்கள் பின்னாடி போய் அடி வாங்குவான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பத்திரிக்கையில போட்டுறாங்கய்யா. டீசிங்னு உள்ள தூக்கி வச்சிட போறாங்கய்யா. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. சிவகுமார் ஐயா வந்துகிட்டு, திருமணத்துக்கு பின்பு பெண்களுடைய கலைகள் எல்லாம் அழிந்து போகும். பாத்தீங்களா நீங்க? நாங்க 3 பேரும் திருமணத்துக்கு பின்பு தானே நிறைய நிகழ்ச்சிக்கு வர ஆரம்பிச்சோம். வீட்டுக்காரர் எவ்வளவு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார், போய் நல்லா பேசுங்கம்மா இந்த சமூகத்துல அப்படின்னு. போயிட்டு வாங்கம்மா, நான் நிம்மதியா இருக்கேன். அரசாங்கம் கொடுக்கிற 1000 ரூபாயை வாங்கினா கூட திருமணம் ஆகி இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் அதுக்காகவாது கட்டிங்கப்பா? இங்க ஒரு வித்தியாசம் இருக்குங்க, திருமணம் ஆனவங்களுக்கு ஆகாதவங்களுக்கும். மழை வரும்போது டீயும் பஜ்ஜியும் ஞாபகம் வந்தா அவன் திருமணம் ஆகாதவன் அர்த்தம். மழை வரும்போது காய போட்ட துணி ஞாபகத்துக்கு வந்தா திருமணம் ஆனவங்கன்னு அர்த்தம். எடுத்து வைக்கிறதுனால இருக்கு. அது ஒரு பொறுப்பு தானங்கய்யா. என் வீடுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல ஐயா. திருமணத்துக்கு பிறகு இடியே விழுந்தா கூட நம்மால கவலைப்பட மாட்டான். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி முடி விழுந்தா கூட கவலைப்படுவான். ஐயோ நம்மளை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட போறா, என்ன ஆகும் ஏதாகும். ஐயா போன் பேசுறதுயா, திருமணம் ஆகாத பையங்க பேசும்போது பார்த்துருக்கிறீங்களா?
நேர்ல பேசுற மாதிரியே பேசுவான். குமார் எங்க வா, நேரா கடைக்கு போயிட்டு 50 ரூபா வாங்கிட்டு இப்படி கூடி வா, இப்படியே பேசுவான். ஆனா திருமணம் ஆனவங்க பேசும்போது அந்த பேச்சு இருக்குது. திருமணம் ஆன புதுசுல அந்த கணவன் பேசுறான், ஹாய் பேபி, அந்தம்மா சொல்லுங்க டார்லு, அடே அப்பா, நீ தான் சொல்லணும் புஜ்ஜி. உடனே அந்தம்மா இன்னைக்கு என்ன சமைக்கணும்? இவர் ஏன் சமைக்கணும்? ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். உடனே அந்தம்மா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. உடனே இவர் அப்ப ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிடுவோம். இப்படி உசுப்பேத்திய நம்ம கதையை வச்சு பிடிச்சியா? இந்த உறவு இருந்தால் போதும் உலகத்தையே ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கிறதே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான சந்தோஷம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அது ஒருபோதும் கிடைக்க போவதில்லை. திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி நிலை பெற முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமணம் ஆனவர்களுக்கு எப்படிப்பட்ட உரையாடல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செல்போனை காதில் வச்சு ஐ லவ் யூடா அது சொல்லும்போது பாருங்களேன், அது அப்படியா அது ஃபோன்லேயே அப்படி ஒண்டிடுறாங்களாம். ஐ லவ் யூடா அப்படின்னு அவர் அடே கொஞ்சிறது. சண்டை போட்டுட்டாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க 2 பேரும் கொஞ்சிற ஆனந்த உரையாடல் இருக்கு. அது அவங்க சொன்ன முறையை பார்த்தீங்களா? இது கிடைக்காததுனாலேயே வாழ்க்கையை பற்றி துயரமாக நினைக்கிற ஆளுங்க இப்படி நினைக்கலாமோ? அங்கே ராஜா என்னதான் நடக்குது பார்ப்போம். எனக்கு முன்னாடி பேசிய கவிதா ஜவஹர் ரொம்ப கவித்துவமாக பேசினாங்க. நீங்க எல்லாரும் அதை கேட்டு மெய்மறந்து இருந்தீங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டா ஒத்துக்காது, வாங்கிட்டு வந்துருங்க, இங்க வச்சு சாப்பிடலாம். அதுக்கு அவன் சும்மாவே இருந்திருக்கலாம்ல சார். எல்லாத்தையும் விட்டுருங்க. விக்கிக்கு இருச்சுன்னா ஹோட்டல் சர்வர் வந்து உங்க தலையை தட்டுவானான்னு அவங்க கேட்குறாங்க. மாசம் மாசம் சம்பளம் வாங்கி சர்வருக்கா நம்ம கொடுக்குறோம்? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? ரேவதி சுப்புலட்சுமி இருக்காங்களே, அவங்க காலையில சண்டை போட்ட மனைவி சாயந்தரம் கணவர் வருவார்னு ஸ்வீட் பண்ணி வைப்பாங்களாம். சந்திர மண்டலத்துல கூட இது நடக்காதியா? போய் சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க. சண்டை போட்ட மனைவி சாயந்தரம் வரும்போது கதவை திறந்து விட்டானாலே பெரிய விஷயம். இதுல ஸ்வீட்டு காரம் மேலதாளமெல்லாம் வச்சு கணவர் எப்போ வருவார்னு வரவேற்பார். பீச்சுக்கு போனீர்கள் என்றால் 2 பேர் ஒரு நடு மத்தியானம் கொடையில இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? எருமை கூட அங்க இருக்காது. அவங்க பேசுறது எனக்கு பயங்கர காமெடியா இருக்கு. உங்ககிட்ட 1-2 கேள்வி கேட்குறேங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ எங்க வயசுக்கு இதை பத்தி பேசும்போது ஒரு நெருடலா இருக்கும். நம்ம ஊர்ல திருமணம் ஆகாமலே சாதித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏபிஜே அப்துல் கலாம், பெருந்தலைவர் காமராஜர், மிகப்பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாடா, மிகப்பெரிய தொழிலதிபர். அப்படின்னா சாதிக்க அவர்களாலும் முடிந்திருக்கிறது. எவன் ஒருவன் சாதிக்கிறானோ அவன் சந்தோஷமாக இல்லை என்றால் சாதிக்கவே முடியாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்யும். படிக்காத படிப்பை படிச்சதா சொல்றாங்க, பார்க்காத வேலையை பார்த்ததா சொல்றான், இல்லாத சொத்தை இருக்கிறதா சொல்றான், இருக்கிற வியாதியே இல்லைன்னு சொல்றான், வளராத முடிய வளர்ந்ததா வச்சு விக்கு வச்சுட்டு வந்துடுறான். நான்லாம் அப்படி இல்லையா? இதெல்லாம் திருமணங்கள்ல பொய்களாக வருகிறதா இல்லையா? இத்தனை பொய்கள் வந்த பிறகு அங்கே மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திருமணம் என்பது பந்தம். பந்தம் அப்படின்னாலே கயிறுன்னு அர்த்தம். கயிறால் கட்டப்பட்டு இருப்பது. நம்ம கிட்ட வளர்ந்த பிள்ளைகள் நம்மை மீறி போவது, நாம சொல்லி கொடுத்த வார்த்தையை சொன்னவர்கள் நாம் நினைக்காத வார்த்தைகளை சொல்லுவது, எதிர்காலம் என்பதை பற்றி அச்சம் முன்னாடி நின்று கொண்டே இருப்பது,
ஒவ்வொரு உறவை பார்த்த பிறகு உள்ளத்தில் இருப்பதை பேச முடியாமல் கள்ளத்தனமாக பேசுவது, இதுவெல்லாம் கல்யாணம் ஆனவனுக்கு இருக்கிற நெருக்கடியை தவிர கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே ஒரு கவலை, கல்யாணம் ஆகலையேன்ற கவலையை தவிர ஆனவனுக்கு இருக்கு 1000 கவலை. எனக்கு 1000 கவலை தேவையில்லை, ஒரு கவலை போதும் என்று இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். பார்க்கும்போது வணங்குங்கள் அவர்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே ஒரு கவலை தானா? கல்யாணம் ஆனவர்களுக்கு 1000 கவலை. தேவையாது நமக்கு? தேவையா தேவையில்லையா? வாங்க பாரதி வா. அவர் கடைசியா பேசினவர் அன்பு சகோதரர் ராஜா கல்யாணம் ஆனவனுக்கு என்ன சொன்னாரு? 1000 கவலை. 1000 கவலை, ஆகாதவனுக்கு ஒரே ஒரு கவலை சொன்னாரா இல்லையா? கல்யாணம் ஆன பிறகுதான் 1000 கவலை இருக்குன்னு தெரியுது இல்ல? அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க எந்த கழுதைக்கு கல்யாணம் ஆகலன்றதுக்கு கவலைப்படணும்? காலங்கள் மாறிவிட்டன சகோதரர் ராஜா அவர்களே. சரி, நான் கேட்கிறேன், விவாகரத்து பெருகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. விவாகரத்து ஒருவருக்கு கிடைச்சிருச்சு, அந்த ஆளு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகி விவாகரத்தாகி வந்திருக்காரு தானே. திரும்ப எதுக்குங்க 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையா? இதான் கஷ்டப்பட்டு தானே விவாகரத்தானே. நான் சைடா போக மாட்டேன் சார் யாரோ சொல்றாங்களா? ஒரு சாய்ஸ் தப்பாயிடுச்சுங்க, ஒரு முறை தவறு நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் சரியான துணையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நினைப்பது தானே சார் ஒரு சரியான மனிதனின் சிந்தனையாக இருக்க முடியும். இப்போ ராஜா சார் ஆரம்பிச்சோடனே கேட்டார், நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, நீங்க யாராவது இப்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களா? புஜ்ஜி குட்டி டார்லிங்னு யாருமே அனுப்பல. ஏன்னா எல்லாரும் அவங்க வீட்டம்மாவோட பக்கத்திலே இருக்காங்க. பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்பணும்? நேரைய சொல்லி போனாங்க. இப்போ ராஜ்குமார் பேசுற போது சொல்றாரு, இளந்தாரி பையெல்லாம் என்ன ஜாலியா இருப்பான்னு தெரியுமா? அவன் போவானா திருவிழானாக்க அந்த தேரை இழுப்பானா. ஒரு ஊர் திருவிழால ஒரு பொண்ணு கூட வரலன்னு வச்சுக்கோங்க, எந்த இளந்தாரி பயலாவது தேரை இழுப்பான? அவன் தேரை இழுக்கிறதே அவளுக்காக தானே. அதுக்காக தானே. அந்த உரியடியில பாதிதான் ஏறுவான், அவனால ஏற முடியாது, வழுக்கும். கீழே இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி அது இது எடுப்பாங்க, விட்டுறலான்னு நினைப்பான். அந்த தூரத்துல அந்த ஒரு ஜோடி விழிய பார்த்தோன்னு சரசரசரன்னு மேல எழுதிருவாங்க. காதல் பெண்கள் கடைக்கண் பார்வையில் காற்றிலேறிய விண்ணையும் சாடுவோம்னு கவிஞர்கள் அதைத்தான் சொன்னாங்க. சிவகுமார் பேசுகிற போது ஏன்னா 3 கவலை இருக்கான் அவருக்கு. பணக்கவ சிக்கல் இருக்கான், உறவு சிக்கல் இருக்கான், மனச்சிக்கல் இருக்கான். இப்போ சிக்கல்களை தருவது திருமண வாழ்க்கைன்னு அவர் சொல்லுவதே ஒரு பேச்சுக்காகவே ஒத்துக்கொள்கிறோம். ஆனா ஒரு வாழ்க்கையில சிக்கலே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வாழ்க்கை. அது அல்ல என்ன ரசம் இருக்கும், அல்ல என்ன முன்னேற்றம் இருக்கும்? வயதான 2 பேர் முதிய தம்பதிகள், அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் பாரதிதாசன். அந்த கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கிறான், அவளுக்கு இப்ப கொஞ்சம் வயசாயிருச்சு. புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே போதும் என்று அந்த வயதான தாத்தா பாட்டியை பார்த்து சொல்லுவதாக ஒரு கவிதை. திருமணம் என்பது அதைத்தான் தருகிறது. ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டு வாழ்க்கை என்ற பாதையிலே நடக்கின்ற அந்த சந்தோஷத்தை, அந்த ஆறுதலை அது தருகிறது. கணவனும் மனைவியும் குழந்தையுமாக இருக்கிற போதுதான் வாழ்வின் நிறைவை, வாழ்வின் முழுமையை முதன்முறையாக ஒருவன் சந்திக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் திருமணம் தான் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையே என்று சில பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை மாதிரி 3 பேர் பேசினா அதுவுமே ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால தயவு செய்து திருமணம் என்பது மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருவதற்காக மானுடம் கண்டடைந்த மிக 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 சிறந்த ஒரு நிறுவனம் திருமணம் தான். அந்த வாழ்க்கை ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போடுகின்ற போதுதான் இந்த வாழ்வு முழுமையடைகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். பெரியவர்களே, இன்றைய இந்த தலைப்பு நடைபெறுகிற இடம் ஒரு திருமண மண்டபம்.
சுற்றி பாருங்களேன், திருமண காட்சி. இந்த இடத்தை சூழலை வைத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஒரு வேடிக்கையான விஷயம்தான் அது. ஆனவர்களா ஆகாதவர்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க. மகிழ்ச்சி அப்படின்னாலே என்னங்க, மனசு இருக்கணும். மனசுக்குள்ளே தான் மகிழ்ச்சி இருக்கும். மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி இருக்கே, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? திருமணம் ஆகாத ஆள் மகிழ்ச்சியாக இருக்கான். எப்படி? கடைக்கு போனான்னா, முடிவெட்டுற கடைக்கு போனான்னா, இப்போல்லாம் அவன் இங்கேருந்து ஏற்றி இப்படி ஏற்றுறான், இப்படி ஏற்றுனா இங்கே மேலே இங்கே வரைக்கும் போகுது. நம்ம வீட்டில் இந்த சாமி கும்பிடும்போது சட்டியில் பயிர் உழைப்பா பார்த்தீங்களா, முளைப்பாரி, அந்த முளைப்பாரி வெட்டியிருக்கிறான். அவன் வெட்டி வருவான். அவன் போடுற சட்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விதவிதமான சட்டை, ஏற்றி இறக்கி என்னென்னமாலாம் போடுவான். வண்டியில் போகும்போதும் அப்படி தான் போவான். திருமணம் ஆனவன் அப்படி போக முடியுமா? இப்படி முடி வெட்டிட்டு வர முடியுமா? உள்ளே நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பார்வை பார்ப்பா, ஏய் வாயா, கிறுக்கு பிடிச்சிருச்சா உனக்கு, போயா போய் சரியாக வெட்டிட்டு வாயான்வான். ஒரு கண்ட்ரோல் ரூம் இங்கே இருக்கு. இது கண்ட்ரோலே கிடையாது. கண்ட்ரோலே இல்லாதது, கட்டுப்பாடே இல்லாததுதான் மகிழ்ச்சின்றாக இவங்க. சுருக்கா தானே? யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கட்டுப்பாடு இருப்பது தான் மகிழ்ச்சின்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன கருதுறேன்னா, இது ரெண்டும் கேட்டுட்டு, மகிழ்ச்சி என்றாலே மனசுக்குள்ள தானே. அதை நம்ம பாட்டுக்கிட்ட கேட்குறோம், திருவள்ளுவங்கிட்ட, அது மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்குறோம். பார்க்குற பார்வையிலேயே மகிழ்ச்சி வரும்ன்றான். அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, கண்ணோடு கண் இணை நோக்கு ஒக்கின், யார் நம்ம பாட்டேன்னு சொன்னா, அந்த பார்க்குற பார்வையிலேயே மகிழாதவர்கள் யாராவது இருந்திருப்பார்களா சொல்லுங்க? கல்யாணத்து அன்னைக்கு தன் மனைவியை பார்த்து அல்லது தன் கணவனை பார்த்து ஏதோ நமக்கு கிடைச்ச ஒன்று அப்படி நினைக்காத ஆள் யாராவது இருப்பாங்களா? அந்த மகிழ்ச்சி இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு கிடைக்குமா? அது மட்டும் இல்லை, அவ பேசுகிற வார்த்தை அவனுக்கு இனிக்கும் காதுக்கு, அவன் பேசுகிற வார்த்தை அவ காதுக்கு இனிக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? என்ன பேசுகிறாங்க, உருப்படி இல்லாத பயிலுன்னு இருக்கும். ஆனால் பொண்ணும் அந்த மனைவியும் ஆடவனும் பேசிக்கிற பேச்சிருக்கு பார்த்தீங்களா, கண்டு கேட்டு மகிழ்ச்சி இப்படிலாம் வரும். இந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. அரட்டை அடிக்கிறாங்க. அரட்டைன்றதற்கு பார்த்தீங்களா, வெட்டி அரட்டை, ஒரே சத்தமா ஆய் ஊய் அப்படின்வான். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவான், பயகளாக இருக்காங்க, இங்கே பிசாசு இருக்கு. திருமணம் ஆனவர்களை கேட்டால் கொடுத்து வச்சவங்க யாரு? திருமணம் ஆகாத ஆளு, கொடுத்து வச்ச ஆளுயா. அவன் திருச்சியை பார்த்தீங்களா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது, அம்மா ஆஃபீஸ் போகிறேன் போயிட்டு வரேன். திருமணம் ஆகாத ஆளு. ஆனால் திருமணம் ஆனவன் இவர் அவ இருக்கிற அறைக்கிட்ட போய், ஏய் என்ன எப்படின்னா, அந்த அம்மா பின்னாடியே அப்படின்னு நடந்தே வந்து வாசல் வர வந்து இவனுக்கு அந்த பைக்கில் ஏறி அப்படி ஒரு பார்வை. அந்த மகிழ்ச்சி யாருக்கே கிடைக்கும்? திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு, நம்ம இனிமே
2 பேர் இல்லை. சூசகமாக சொல்கிறாளாம், 2 பேர் இல்லை அப்படின்னா அவன் சொல்கிறா, இப்படி லூஸை கட்டியிருக்கேன் நான், 3 பேரியா நான் பாருங்க. அந்நேரம் அவனுக்கு என்னையும் ஆனந்தம் இருக்கான். இந்த ஆனந்தம் கல்யாணம் கட்டாத ஆளுக்கு இருக்குமாயா? அதனால வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி இங்கே தான் இருக்கும். வெறுமனே பொருள்களால அதை வாங்கிறது இதை வாங்கிறது அதை அனுபவிப்பது, அந்த பொருள்களால் அனுபவிக்கிற மகிழ்ச்சி இங்கே இருக்குமே தவிர உணர்வுகளால் அணைகிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி திருமணம் ஆனவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதினாலே பெரியோர்களே, இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி மகிழ்ச்சி என்பது திருமணம் ஆனவர்களுக்கு என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.